சின்ன பசங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர் முதற்கொண்டு எல்லாருமே சின்ன பசங்களா இருக்கிறாங்க. அதாவது குறைஞ்ச வயசு. கடந்த ஆட்சியில வந்து கரெக்டா நடந்துகிட்டது எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு மாத காலங்களா வந்து சரியில்லாம போனது வந்து அண்ணா ஆட்சிக்கு வரும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ காங்கிரஸ்காரங்கெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு கவர்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா, நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா. தாவேகாவுக்கு வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுக்குறாங்க வெளியில இருந்து. விசிகா, யூஎம்எல், காங்கிரஸ் எல்லாம் அமைச்சரவையில் இருக்கிறாங்க. ஆனால் தாவேகா வந்து யாரையும் நம்ப தயாரா இல்லை. திமுக தரப்புல வந்து அவங்கள நம்ம தூக்கிடுவோம், இவங்க தூக்குறது. ஆமா ஆமா, குதிரைப்புறம் அங்க மட்டும் இல்ல, சோபா செட்டு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலையும் நடக்குது. ஏற்கனவே இப்போ வைகோ மாதிரியான கட்சிகள் வந்து அவங்க சொந்த சின்னத்தில் நிற்கலை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இப்போ தாவேகா கூட போனாலுமே விசில் சின்னத்தில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. இதில் பெரிய காமெடி என்ன அப்படின்னா வந்து தாவேகால வந்து 10 எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆளுங்கட்சியில் அங்கேயும் ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கு. சிவி சுமன் கையை வாங்கினாரு, அடிக்க போனாரு, எல்லாம் தடுத்தாங்க, அப்படிலாம் நிறைய ரூமர்லாம் வந்துச்சு. கொங்கு மண்டலத்து சப்போர்ட்ல தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் தலைவராக இருக்கிறார். அந்த கவுண்டர் கம்யூனிட்டியோட சப்போர்ட்ல தான் அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை வந்து நாளைக்கு மாஸ் லீடரா வரும்போது இடைத்தேர்தல் வேற காத்திருக்கு இந்த ஆட்சிக்கு. அவங்க எத்தனை தொகுதியில வரும்ன்றது தெரியல. 24 தொகுதின்றாங்க. அந்த அளவுக்கு போகுமான்றது வந்து அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேகாவுக்கு வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுக்குறாங்க வெளியில இருந்து. விசிகா, யூஎம்எல், காங்கிரஸ் எல்லாம் அமைச்சரவையில் இருக்கிறாங்க. ஆனால் தாவேகா வந்து யாரையும் நம்ப தயாரா இல்லை. எப்போ வேணாலும் அத்து விட்டு ஓடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அவர் திருமாவளவன் வேற ஒரு இதுல சொல்லிட்டாரு, ஏன் நாங்கள் அமைச்சரவையிலேருந்து எப்போ வேணாலும் வெளியில வரலாம், எங்களுக்கு பிடிக்காத திட்டங்கள், மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் வரும்போது நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு. அதனால யாரையும் நம்ப வேண்டாம், அந்த 120 எம்எல்ஏ நம்ம விசில் எம்எல்ஏவா இருந்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விஜயோட ஆதவர்ஜனா ரொம்ப மும்முரமா இருக்கிறார். அதனால எவ்வளவு மேக்சிமம் ரிசைன்மெண்ட் போகலாமோ போயிட்டு இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கு தாவேகா ரெடியா இருக்காங்க. மற்ற கட்சி தான் பயத்துல இருக்கிறாங்க. அதான் எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடைத்தேர்தலை ஒட்டி நகருதோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுங்க. அண்ணா சொன்ன மாதிரி இப்போ விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் சொன்னது கூட பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த வார்த்தை ஜாலங்கள் கூட பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலை மையப்படுத்தி பேசுறோம். ஏன்னா நாங்க வந்து அமைச்சர்கள் இடம்பெற்றாலும் நாங்கள் வந்து எந்த நேரத்தில் நாங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் அவங்க வந்து இன்னைக்கு வந்து சிபிஐயா இருக்கலாம், சிபிஎம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டாலின் மூணு கூட்டணி ஆயிட்டு சிபிஐ, சிபிஐஎம், சிபிஎம்எல் அப்படி மூணு பேரும் கட்சிகள் எல்லாமே ஒண்ணு சேர்த்துட்டாங்க. ஒண்ணு சேர்த்து மட்டும் இல்லாம அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா இங்க வந்து திமுக கூட்டணி ஒண்ணு இல்லவே இல்ல. அந்த ஸ்டாண்டு எதுக்கு வந்து கனி இருக்க எதுக்கு காய் கவர்ந்துட்டு அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்னா இடைத்தேர்தலில் இவங்களுக்கு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க காய் நகர்த்துறாங்க. ஏன்னா இவங்களுடைய லாபம் பெறணும், இவங்களுக்கு ஒரு பலம் சேர்க்கணும். ஒருவேளை கூட்டணியில போனா கூட தங்களுக்கு அதிகப்படியான சீட்டை வாங்கிட்டு இடைத்தேர்தல் கூட நிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றது மாதிரி எல்லாருமே வந்து இதை காய் நகர் இன்னும் அதிகப்படியான சீட்டுகளுக்காக அந்த இடைத்தேர்தல் திருமாவளவன் அவர்கள் நிற்க போறாரு அப்படிங்கிற மாதிரி கூட பேசி நடந்துட்டு ஸ்டாலின் நிற்க போறாரு, அண்ணாமலை நிற்க போறாரு இடைத்தேர்தல் அப்படின்னு நிறைய பேச்சுகள் போகுது. அப்ப எத்தனை கூட்டணி வரும் இல்ல தனி அணியா? இந்த இடைத்தேர்தல் யாருக்கு சாதகமா அமையும் அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இடைமுகவுக்கு சாதகமா இல்ல, இடைத்தேர்தல் வந்து யாருக்கு சாதகமா அமையும் அப்படிங்கிறத விட வந்து இடைத்தேர்தலை மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இடைத்தேர்தலை மக்கள் சரியா தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவர்கள் வந்து யாருக்கு ஓட்டு அளிச்சா வந்து ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சரியா தான் வந்து அவங்க தீர்ப்பளிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மக்கள் தீர்ப்புல வந்து நம்ம சாதம் பெற்றுக்க முடியுமா அப்படின்னு கட்சிகள் ஆளாளுக்கு வந்து ஒரு காய்கறி அண்ணன் சொல்ற மாதிரி இப்போ விசிகாவுடைய தலைவர் கூட தான் போட்டியிட்டு, ஏன்னா ஏற்கனவே மன்னார்குடியில வந்து போட்டி போட முடியாத ஒரு அழுத்தத்தை சந்திச்சவர் வந்து காட்டுமன்னார் கோயில்ல வந்து தான் நிக்க முடியாத ஒரு சூழல் உருவான அந்த வந்து அவருக்கு இருந்துச்சு. அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்பை விடக்கூடாது, தான் வந்து எப்படி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிகப்பெரிய முனைப்பு கட்டுவாங்க. இப்போ இடைத்தேர்தல் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக எப்படி எலெக்ஷன்ல நிற்பாங்க. அதுவும் இல்லாம ரிசைன் பண்ணவங்க எல்லாருமே ஏடிஎம்கே எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அதனால அதிமுக கண்டிப்பா அவங்க நின்று அவங்களுடைய பலத்தை காட்டணும் அப்படின்னு நிறைய தொகுதிகள் வந்து தொடர்ந்து அதிமுக ஜெயிக்கிற தொகுதிகள். இப்போ இன்னைக்கு நிலவரப்படி வந்து 6 தொகுதி சொல்றாங்க, அது கூடும் 15 ஆகலாம், நீங்க சொன்ன மாதிரி 24 கூட ஆகலாம். அப்போ அதிமுக நிரூபிப்பாங்க. அண்ணாமலை வந்து போட்டி போட மாட்டார் அப்படின்னு தான் தெரியுது. அவர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் தான் எய்ம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறார்.
சீமானன்னா கடுமையான தாக்கத்தை வந்து இடைத்தேர்தலில் ஏற்படுத்துவார் எப்படியும். ஆமாம், அவர் தனித்து தான் போட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். அவர் எப்போதும் தனித்து தான், கட்சி தொடங்கின நாள்ல இருந்து தனியாக தான் போட்டி போடுறாரு. இந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது ஒரு தொகுதியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக போராடுவார். அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? இருக்குது. அவருக்கான தொண்டர்கள் இளைஞர்கள் வந்து அவர் பக்கம் இப்பவும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இடைத்தேர்தலில் வந்து சீமானன் அவருடைய செல்வாக்கு வந்து நமக்கு வெளியில் தெரிய வரும். ஆக்சுவலாக இந்த இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஆளும் கட்சி அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சி சார்பாக வந்து இப்போ அண்ணன் வந்து ஒரு எண்ணிக்கை சொன்னார், 6 இடைத்தேர்தல் 6 சட்டமன்ற தேர்தல் தொகுதிகள் இடைத்தேர்தல் நடக்குன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் 24 சொல்றீங்க. ஆனால் உண்மையிலே இந்த தேதி நெருங்க இந்த எண்ணிக்கை வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய அன்றாட தமிழக அரசியல் சூழல் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இங்கே வந்து மாயாஜாலம் சொல்றாரு தெரியுது. வைகோ அவர்களை சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு உறுதியான முடிவு சொல்லலை. பொதுக்குழு கூட்டம் நடத்திக்கிட்டு தான் நான் அதை புத்தி செய்வேன். திமுக கூட கூட்டணி தொடருமா இல்ல தாவேகா கூட மாறுவாரா? ஏன்னா அவங்களோட ஸ்டேட்மெண்டே பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்னாங்க உதயசூரிய சின்னத்தை நின்னதே ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு முடிவு அப்படின்னு அவங்க வந்து சொல்லாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. அவங்க வந்து பப்ளிக்கா அதை வந்து சொல்லியிருக்கிறதுனால வந்து திமுக கூட்டணியிலிருந்து கூட நிறைய பேர் விலகி அது இடைத்தேர்தலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா திருச்சியில வந்து துரை வைகோ எம்பியா இருக்கிறார். அப்போ அவர் எம்பி தொகுதிக்கு உட்பட்டது தான் விஜய் ரிசைன் பண்ண தொகுதி திருச்சி. அப்போ அங்கே வந்து அவங்க ஆதரவு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அது இல்லாமல் இவர் வந்து நாங்கள் ரிசைன் பண்ண மாட்டோம்னு சொல்ல மாட்டேங்காரு. அது பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிறாரு. அவங்க அதனால் அந்த 2மே ரிசைன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அந்த 2 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணால் கூட அவங்க ரிசைன் பண்ண விடாமல் அவங்கள திமுகவுக்கு கூப்பிடுறதுக்கும் சைடில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நீங்கள் திமுக தரப்புல வந்து அவங்கள நம்ம தூக்கிடுவோம், இவங்க தூக்குறது. ஆமா ஆமா, குதிரைபுரம் அங்க மட்டும் இல்ல, சோபா செட்டு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் நடக்குது. பரோட்டா செட்லையும் நடக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. புதிய கூட்டணி போனால் கூட ஏற்கனவே இப்போ வைகோ மாதிரியான கட்சிகள் வந்து அவங்க சொந்த சின்னத்தில் நிற்கலை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இப்போ தாவேக்கா கூட போனாலுமே விசில் சின்னத்தில் தான் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்கல்ல. ஜெயிக்கணும்னா விசில் சின்னத்தில் தான் நிற்கணும். இல்லைன்னா உங்களுக்கு மாற்று பம்பரம் சின்னம், தீப்பெட்டி சின்னம் அப்படின்லாம் அங்கே போய் நின்னோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க விசில் சின்னத்தில் நிற்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கூட்டணி எல்லாமே சேரி போயிடுச்சு. அதிமுக கூட்டணியில் ஜி.கே. வாசனே நான் கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாரு. திமுக கூட்டணியில் யாருமே இல்லை, கம்யூனிஸ்ட்டு எல்லாருமே போயிட்டாங்க. சின்ன சின்ன கட்சிகள் வந்து மட்டும்தான் இருக்கிறாங்க. அன்சாரி, ஜவஹருல்லா, ஈஸ்வரன், இந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஊர் தொகுதி 2 தொகுதி அப்படி தான் அவங்க ஒரு மண்டல அளவில், மாவட்ட அளவில் வட்டார கட்சிகள் மாதிரி அந்த மாதிரி செல்வாக்குள்ள கட்சிகள். இப்போ பெரிய கட்சிகள் அப்படின்னா இவங்க தான் கொஞ்சம் கம்யூனிஸ்ட்டுகள் எல்லா தொகுதியிலையும் இருப்பாங்க, விசிகா எல்லா தொகுதியிலையும் இருப்பாங்க. விசிகா வந்து அந்த என்னது இந்த படகுல 2 படகுல மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுகவான்னு தெரியல. அப்போ 2 படகு முன்னும் போயிட்டுனா 2 படகுல வந்து டிராவல் பண்ணல. அண்ணனுடைய விசிகா தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். அண்ணாமலை வரவு கூட இப்போ கூட சீட்டு போட்டு வச்சிருப்பாரு. அண்ணாமலை செயல்பாடுகள் வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிப்பாரு வச்சுக்கோங்க. 2 படகுல பாராட்டுறதுங்கிறது இப்பவே வந்து படகுக்கு வந்து அச்சாரம் போட்டு வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆனா இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகள், அதாவது எதிர்கட்சிகளோட அதாவது இப்ப தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சி தவிர மற்ற எல்லாருமே சேர்ந்து தமிழக ஆளுங்கட்சிக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அன்புமணியே கொடுத்திருந்தார். அன்புமணி இந்த மாதிரி குதிரை பேரம் தொடர்ந்து நடந்ததுதான் நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு எதிராக ஒரு அரசியலை நாங்க காட்டுவோன்ற மாதிரி கூட அன்புமணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இல்ல இது மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலையா கூட அன்புமணி சொல்றாரு. அது குதிரை பேரத்தை வந்து அவர் சொல்றாரு. ஆனா இப்போ நம்ம இந்த இப்போ 6 தொகுதி சொல்றோம்ல, திருச்சி, அம்பாசமுத்திரம், பெருந்துறை, மதுராந்தகம், தாராபுரம், இப்போ விராலிமலை, இன்னும் நிறைய விராலிமலை, சீர்காழியும் கடைநல்லூரும் சேரலாம். மதிமுக போனாங்க அப்படின்னா அது சேரலாம். இதில் மதுராந்தகம் தொகுதி மட்டும்தான் பாமக செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதி. மற்ற தொகுதிகள் வந்து பாமகவுக்கு அவ்வளோ செல்வாக்கு இல்லை. அதனால வந்து அவருடைய பங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் மற்ற தொகுதிகள் நம்ம மற்ற 5 பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு அதிகமாக இருக்குது, திமுக இருக்குது. அந்த கூட்டணி பலத்தை வச்சு அவங்க முடிவு பண்ணலாம். இப்போ அம்பை சட்டமன்ற தொகுதி சொன்னீங்க, அவங்க தொடர்ந்து 2 முறை எஸ்ஐ சுப்பையா வந்து வென்றிருக்காரு. அம்பாசமுத்திரத்தில் ஒரு தடவை தோக்கவும் செஞ்சிருக்கிறாரு, தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் இப்போ கரண்டில் வந்து அவர் தான் செஞ்சிருக்காரு இல்லையா?
இப்ப மக்களோட பார்வை எப்படி திரும்பவும் அதே இதை பதிவு பண்ணுவாங்களா இல்ல அவர் எப்படி விசிக இல்ல மக்கள் வந்து ரொம்ப தெளிவா தான் பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லாருமே சொல்ற மாதிரி மக்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. எதையுமே பார்க்காம இல்ல, மக்கள் சரியான நேரத்துல சரியான முடிவுகள் தான் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு கட்சியில வந்து நம்ம நின்று வெற்றி பெற்று திடீர்னு ஒரு மாசத்துக்குள்ள இன்னொரு கட்சி போய் மறுபடியும் வெற்றி பெறுறதுங்கிறது கூட மக்கள் பார்க்கத்தான் செய்வாங்க, பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மற்ற இடைத்தேர்தல் மாதிரி இல்லாம இந்த இடைத்தேர்தல் வந்து ஒரு ஒரு ரொம்ப குயிக்கா, ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு பக்கம் ஆளுங்கட்சி வந்து பெரிய பலமாகவும் மற்ற கட்சிகள் வந்து இப்போ உடைபட்டு அன்றாடம் சிதறி போயிட்டு இருக்க ஒரு நிலைமை இருக்கிறதுனால, இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து மருத்துவர் அண்ணன் அன்புமணியுடைய கூற்று மாதிரி அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இப்போ ஏன்னா இப்போ அதிமுக தனித்து நிற்குமா அப்படின்றது, தனித்து ஒரு வேட்பாளர் இல்லை இடைத்தேர்தல் நிற்குமா அப்படின்றது வந்து இடைத்தேர்தலில் அவங்க பங்கேற்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது பங்கேற்பாங்க. அதிமுகவுக்கு வந்து திமுக ஆதரவு கொடுக்க முடியாது இல்லையா? திமுகவுக்கு அதிமுக ஆதரவு கொடுக்காது, கண்டிப்பா கொடுக்கும். அதனால திமுக தனித்து நிற்பாங்க, அதிமுக தனித்து நிற்பாங்க, அப்புறம் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து நாம் தமிழ் கட்சி தனித்து நிற்பாங்க. இப்படி இருக்கும்போது இல்ல அதிமுக மறைமுகமா திமுக வேட்பாளர்கள் ஆதரிக்கிற சூழல் இருக்குமா? அப்படின்னா மறைமுகமா நிக்காம இருக்கணும், வேட்பாளர் சொல்லலாம். இல்ல அந்த மாதிரி இருந்தா தாவேக்காவுக்கு அது ஒரு வெற்றி வாய்ப்பு எளிதா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா தேர்தல் புறக்கணிப்பு அதிமுக சொன்னாங்க அப்படின்னா, ஏற்கனவே எடப்பாடி வந்து செல்வாக்கு இல்லைன்னு சொல்றாங்க. இந்த தொகுதி எல்லாமே அதிமுக ஜெயிச்ச தொகுதி. அப்ப அதுல போய் போட்டி இல்லாம இருக்க முடியாது. திமுக நாங்க தான் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் எல்லாமே அரசியல் பண்ணிட்டு இருக்கு. திரும்ப அதே வேட்பாளரை முன்னிறுத்துவாங்களா தாவேகா? அதுக்கு சந்தேகம் தான். ஏன்னா தனிப்பட்ட செல்வாக்குன்னு பார்க்கும்போது இப்போ நீங்க சொன்ன மாதிரி இசைக்கு சுப்பையாவுக்கு அம்பாசமுத்திரத்துல கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. மரகதம் குமரவேல் அவங்க சொந்த செல்வாக்கு உள்ளவங்க. மற்ற வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த செல்வாக்குங்கிறது பெருசா இல்லை. பெருந்துறை ஜெயக்குமார் கூட சொல்லலாம். ஆனால் இப்போ திரும்ப அவங்களோட அதே வேட்பாளர் நிப்பாட்டுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆனால் சந்தேகம் தான் இருந்தாலும் வந்து தான் வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் வந்து இப்போ தேர்தலில் தோற்று போன ஒரு வேட்பாளர் வந்து எதிர்கட்சியில் போய் சேர்றது, ஆளுங்கட்சியில் சேர்றது அப்படிங்கிறது ஒரு இயல்பு. ஆனால் ஒரு வெற்றி பெற்ற எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்றதுங்கிறது வந்து ஏதாவது ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை இல்லாமலாம் போய் சேர்ந்துருப்பாங்க. வரக்கூடிய இடைத்தேர்தலில் வந்து தாங்கள் தான் போட்டி போடணும் அப்படின்னு உடன்படிக்கை அதான் குதிரை பேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை பேரம்னா பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை, பணம் கைமாறுறது மட்டும் இல்லை, உனக்கு சீட்டு கொடுக்குறேன், கட்சியில பொறுப்பு கொடுக்குறேன். இதுல பெரிய காமெடி என்ன அப்படின்னா வந்து தாவேக்கால வந்து 10 எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆளுங்கட்சியில அங்கே ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. ஆமா, என்னன்னா அமைச்சர் போஸ்டிங் கிடைக்கல, ஒண்ணு மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எம்எல்ஏ என்னை மாவட்ட செயலாளர் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தாவேக்காலையும் போய்கிட்டு இருக்கு. அப்போ அதை சமாளிக்கணும்னா இன்னொரு 10-20 பேரை ரிசைன் பண்ணாதான் இந்த உட்கட்சி பிரச்சனை இல்லாம கூட போகும். இல்லைன்னா அவங்க கேட்கறதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடைத்தேர்தல் நடக்கிறதுக்குள்ள வந்து பல சம்பவங்களை நம்ம எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு சொல்ற பாத்தீங்கன்னா. ஏன்னா ஆளுங்கட்சிக்குள்ளே இவ்வளவு பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படுது அப்படின்னா இது பாருங்க, அது ஒரு மாசம் கூட ஆகல. இன்னும் வந்து நாட்கள் நகர பார்த்தீங்க அப்படின்னா என்னவெல்லாம் வந்து இங்கே பூதகரமாக வெடிக்க போகுது அப்படின்றது வந்து தமிழக அரசியலில் அன்றாட நிகழ்வா இருக்கு. நமக்கெல்லாம் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படின்னு. இந்த இடைத்தேர்தலில் அதிமுக கண்டிப்பா போட்டியிடும்னு சொல்றீங்க இல்லைங்களா? இப்ப அதிமுக போட்டியிடும் போது அந்த தொகுதியிலலாம் வந்து பாமக போட்ட பிச்சைன்னு சொல்லி ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு சிவி சண்முகம். மோஸ்டா 30 ஏதோ இத்தனை சீட்டுகள் வந்து 31 சீட்டு அப்படின்னு சீட்டு வந்து பாமக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாரு. அது உண்மை. அவங்களுக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், அரக்கோணம், விழுப்புரம், மயிலாடுதுறை, மதுராந்தகத்தையுமே மதுராந்தகம் அந்த லிஸ்ட்ல தான் வருது, அந்த லிஸ்ட்ல வருதுன்றாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கும் போது வந்து இது எப்படி நம்ம எடப்பாடியார் வந்து இதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுக்காம இருக்காரு, எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல, எந்த விதமான ரிப்ளையுமே கொடுக்காம இருக்காரு. அதை பத்தி ஏன்னா சிவி சமூகம் எந்த பக்கம் போவார் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு தெரியல. சிவி சமூகம் அதே மாதிரி வேலுமணி வந்து எஸ்பி வேலுமணி வந்து இந்த பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் பிரச்சனையை பாருங்கன்னு சிங்கப்பூர் கிளம்பி போயிட்டார். சிங்கப்பூர் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கிறாரு 2 நாள். அவர் சட்டமன்றத்துக்கு வருவார். இப்போ வேலுமணியும் சிவி சமூகமும் சேர்ந்து கூட ஏதாவது முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். எடப்பாடியார் இது வந்து எதுவுமே ஒரு கருத்து தெரிவிக்காம இருக்காரு. கருத்து தெரிவிக்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. முக்காவாசி 21 தொகுதி வந்து 31 தொகுதி வந்து போட்ட பிச்சைன்னு சொல்லியிருக்காங்க. சிவி சமூகம் வந்து நேரடியாவே மிரட்டக்கூடிய ஆளு. 1 to 1 நேருக்கு நேராவே கூட்டத்தில் வந்து அவரே சொல்லியிருக்கிறாரு. நம்ம நேரம் பார்க்கல, அவரே நான் நேரடியாக எடப்பாடிட்ட கேட்டேன், மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கேட்டேன் அப்படின்னு. செயற்குழு கூட்ட சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அவரு மற்ற மீடியாக்கள் யூடியூப்லலாம் நிறைய வந்து
சிவி சண்முகம் கையை வாங்கினாரு, அடிக்க போனாரு, எல்லாம் தடுத்தாங்க அப்படிலாம் நிறைய ரூமர்லாம் வந்துச்சு. அது உண்மையா பையன்லாம் தெரியல. ஆனால் அவர் நேரடியாக சண்டை போடக்கூடிய ஆள் தான், நம்ம பார்த்துருவோம். நைட்டு 11 மணிக்கெல்லாம் அந்த சசிகலா பிரச்சனை எல்லாம் வந்து 11 மணிக்கெல்லாம் வந்து ஆவேசமாக பேட்டி கொடுத்தாரு. இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து அதிமுக இருந்தார், 2 பேரும் தான் ஒன்றா இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா சின்னம்மா அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியெல்லாம் ஃபேமஸ். அவங்க அவர் கொஞ்சம் தைரியமான ஆள், நேரடியாக பேசக்கூடியவர். என்ன நடக்கும்னு அது ஒரு நீங்க சொல்ற பாத்தீங்க அப்படின்னா இப்போ சிவி சண்முகம், வேலுமணி இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து அதிமுக வந்து எங்க எடுத்தோம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுவாங்களா? உண்மைதான் அது. இருக்கு அந்த மாதிரி. ஏன்னா ஓபிஎஸ் வந்து பிரிஞ்சு போனார்ல, பிரியும் போகும்போது கட்சியில் வந்து பொதுக்குழு முடிவு தான் முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மெம்பர்ஸ் எல்லாம் புதுசாக போடுறாங்க ஜென்ரல் படிக்கு. போடும்போது வேலுமணி தான் எல்லா மாவட்டத்துக்கும் போய் மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் நடத்தி ஜென்ரல் பாடி மெம்பர்ஸில் வந்து ஒரு 80% வேலுமணி சொல்கிற ஆளுங்க தான் வந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி யார் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ ஜென்ரல் பாடி மீட்டிங் போட்டு வேலுமணியை தான் பொதுச் செயலாளர் அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா சி விஜயபாஸ்கர் வந்து பொதுச் செயலாளராக வரப்போறாருன்னு சொன்னாங்க. அவர் ஆனால் விட்டுட்டு போயிட்டாரு, நடக்கலை. இப்போ அடுத்து அதிமுகவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதும் ஒரு இருக்குது. இப்போ அவங்களும் வந்து இவங்க 2 பேரும் மற்றவங்க மாதிரி விட்டுட்டு போவாங்களா, இல்ல கட்சியை கைப்பற்றுவாங்களா அப்படின்றது வந்து இடைத்தேர்தலுக்குள்ள முடிவாயிரும். இடைத்தேர்தல்ல அவங்க கவனம் செலுத்துவாங்களா, இல்ல உள்கட்சியை சமாளிக்கிறதுல கவனம் செலுத்துவாங்களான்றதே ஒரு இடைத்தேர்தல் வரைக்கும் இவங்க 2 பேருமே தொடர்ந்து நீடிச்சு பேசுவாங்களா? இருப்பாங்க. சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியுமே அது அவங்க தொகுதிக்கு சேர்த்து இடைத்தேர்தல் அவங்க 2 பேருக்குள்ளே முரண்பாடு ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இல்லை. அவங்க தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருமானு தெரியல. அந்த மாதிரியும் இருக்குது. ஏன்னா வேலுமணி வந்து திமுகவுக்கு பேசுகிறதாகவும் சொன்னாங்க, டிவிகேக்கு பேசுகிறதாகவும் சொல்கிறாங்க. எங்கே எந்த பக்கம் போகிறாங்கன்னு தெரில. அண்ணாமலை கட்சி கூட பொறுமையாக இருந்துட்டு அடுத்த தேர்தலுக்கு அண்ணாமலை கூட சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி. இதில் நம்ம 2 விஷயம் பார்க்கணும். ஒன்றுன்னா கொங்கு மண்டலத்து சப்போர்ட்டில் தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் தலைவராக இருக்கிறார். அந்த கவுண்டர் கம்யூனிட்டியோட சப்போர்ட்டில் தான் அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை வந்து நாளைக்கு மாஸ் லீடராக வரும்போது அந்த சமூகம் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? நாளைக்கு வந்து அண்ணாமலை தான் ஃபியூச்சர், அந்த மாதிரி அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா டோட்டலாக இவங்க அதிமுகவுடைய நிலைமை வந்து ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது. அதில் இன்னொன்று சொல்லணும். அண்ணன் வந்து ஏற்கனவே பேசும்போது சொல்லியிருந்தோம், அதாவது டிடிவி தினகரன் வந்து அதிமுக பக்கம் வந்து எப்போ உள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறாரு. அவரும் வந்து கழுகு பார்வையோட தான் இருக்கிறார். ஆமாம். அதாவது 2 ஒன்றா சேர்த்து அதிமுகவை நம்ம தலைமைக்கு திரும்ப கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவும் இருக்குது. இந்த இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் ராகவா லாரன்ஸ் வந்து போட்டியிடுறதா வந்து மக்கள் கிட்ட கருத்து கேட்டுட்டு இருக்காரு. நான் போட்டியிடவா வேணாமா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. அவரு ஒரு பேட்டியில கூட நாய்கள் அந்த மாதிரி எந்த நாய்க்கு எந்த மாதிரி போடணும், ரொட்டி போடணுமா பிஸ்கட் போடணும் இல்ல பிரியாணிய போடணுமான்னு சொல்லிட்டு அப்படிதான் முடிவு பண்ணணும். மக்களை ரொம்ப தரைக்குறைவா பேசியிருக்காரு இல்லைங்களா? சோ அவரு எப்படி போட்டிடுவாரா என்னன்னு தெரியல. தாவேகா திருச்சியில வந்து ராகவா லாரன்ஸ், அதே மாதிரி கலக்கப்போகுது யாரு பாலா, அப்புறம் வந்து ஆர்ஜே பாலாஜி, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அது இவர் என்னது வாட்டர் மெலன் ஸ்டாரா, அவரெல்லாம் அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னும் இந்த கவர்ச்சி அரசியலை நோக்கி தான் போகுமோ இந்த மக்கள்? கவர்ச்சி அரசியல் அவங்க நிறைய சேவை பண்றாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சேவை பண்ணதா நிறைய ரீல்ஸ் போடுறாங்க. அந்த ரீல்ஸ் அடிப்படையில வந்து ரீல்ஸ் போடுறதுதான் மக்கள் சேவையா? மக்கள் சேவை பண்ணிட்டு தானே போடுறாங்க. ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணுறான், அதை வந்து ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. இப்போ இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா, இப்போ இடைத்தேர்தல் நோக்கி தான் தமிழக அரசியல் வந்து வச்சுக்கோங்க. இடைத்தேர்தல் வந்து தேதி அறிவிச்சதுக்கு பிறகு அந்த தேர்தல் நெருங்க பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்குது தெரியாது. இப்போதைக்கு நமக்கு வந்து 6 தொகுதிகள் வந்து வெளிப்படையாக தெரியுது. அதில் 4 வந்து இப்போ ஆளுங்கட்சிக்கு வந்து சாதகமாக இருந்தாலும் இன்னும் வந்து எத்தனை இடங்கள் வந்து வெற்றிடமாக போகுது, அந்த வெற்றிடங்களை எத்தனை வேட்பாளர் வரப்போறாங்க, அதில் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு நாம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அரசியல் சூழல் தான் இங்கே அமைய போகுது அப்படின்னு தான் நினைக்கிறோம். இடைத்தேர்தலோட எண்ணிக்கை அதிகமாகும்னு சொல்றீங்க? அதிகமாகும். புதுசாக நடக்குது அரசியல்ல. நம்பிக்கை வாக்கெடுப்பு, எதிர்பார்க்க முடியாத எல்லாம் புதுசாக பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய புதுசு பார்ப்போம். மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் வந்துருச்சு. இப்பதான் ஒண்ணு நடக்குது. ஓ, இதுதான் மாற்றம் சொல்றீங்களா? சந்தோஷம். மாற்றம் தொடர்ந்து நிகழும். ஓகே, இடைத்தேர்தல் வந்து மக்களுக்கு நல்லது கொடுக்கணும். நன்றி. நன்றி, வணக்கம்.